இப்ப அண்ணாமலையை நீங்க அருகில இருந்து பாத்தீங்களா? அவர் தலைவர் சரிடா சரி. என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா? அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது இப்போ அண்ணாமலை தலைவரா இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இல்ல என்ன காரணம் சார்? காரணம் இல்ல, எதுக்கு இது நான் பேசி பேசி இன்னத்த கண்டேன். நான் சொல்றது எவன் கேக்குறான்ற. பாஜகவோட அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க? பாஜக தமிழ்நாட்டுல காலூன்றிய தீரும் அப்படின்னு இப்ப நிறைய செயல் திட்டங்களை வகுத்து எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. ஃபெலிக்ஸ் எதுக்கு சிரிச்சு பல்ல புடி வெளியறிஞ்சிரு. இப்ப ஒரு சாட்டை அடிச்சுக்கும் போராட்டம் அதெல்லாம் பண்ணார்ல, அதை எப்படி பாக்க? அதெல்லாம் யாருமே பண்ணாதது தானே. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு பிரசவாட் ஆயா மாதிரி பொசு பொசுன்னு கோவம் வருது. அரசியலை அப்சர்வ் பண்றீங்களா? எனக்கு அரசியல் எதுக்கு? நான் நடிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், பணம் வருது. அப்படி இல்லையா கம்முன்னு இருப்பேன், வீட்டுல தூங்கிடுவேன். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இப்ப நீங்க நம்ம பேசின மாதிரியே பாஜக பல முயற்சிகளை எடுக்கும். இப்ப அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற காய்கள் நகர்த்தப்படுது, எப்படி பாக்குறீங்க? குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பினாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்க கதற அடிப்பானுங்க. கான்பிடன்ட் என்ன கான்பிடன்ட் இல்ல, ஒன்றுபட்ட அதிமுக வரணும் அப்படின்னு சிலர். ஒன்றுபட்ட அதிமுக தான் வரும்ன்றது, ஒன்றுபட்டுட்டா அதிமுக வரும். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எடப்பாடி துரோகிகள்னு சில பேர் சொல்றாருல்ல. நானே வார்த்தை தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன், அதையே நோண்டி ஞாபகப்படுத்துறேன். அண்ணாமலையை நீங்க அருகில இருந்து பாத்தீங்களா? அவர் தலைவர் சரிடா சரி. என்ன ஆச்சு பண்ணிட்டியாடா? என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. பாத்தீங்க. இப்ப அவருடைய தலைமை பண்பை எப்படி மதிப்பிடுறீங்க? இல்ல, அவருடைய தலைமை பண்பு நான் மதிப்பிடுறதுக்கும் இப்ப அவரை பத்தி சொல்றதுக்கும் கம்ப்ளீட்டா சேஞ்ச். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்ப ஒரு சாட்டை அடிச்சுக்கும் போராட்டம் அதெல்லாம் பண்ணார்ல, அதை எப்படி பாக்க? அதெல்லாம் யாருமே பண்ணாதது தானே. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு பிரசவாட் ஆயா மாதிரி பொசு பொசுன்னு கோவம் வருது. நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல் இந்தியா லெவலில் கூட பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. சாட்டை அடிச்சுக்கிறதுன்றது அது ஒரு ஆச்சரியமா தான் பார்த்தேன். என்னடி இது? மேஜிக் காரணம் தாஜ்மஹால் நான் ஆச்சரியமா பார்க்கல, அது மாதிரி தான் நக்கல்யா அவனுக்கு. நம்ம ஜனங்க வந்து ஊறி இருக்கான், ஒரு செக்ஷனுக்கு ஓட்டு போட்டு 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 ஊறி இருக்கான். அவங்கள போயிட்டு ஓவர் நைட்ல மாத்த முடியும். எங்க கட்சியா அவங்க கட்சியா? ஏன் சார் பயப்படுறீங்க? இல்ல, அண்ணாமலை சொன்னார்ல, முடிஞ்சா சொல்லி பாருடா அப்படின்னு சொன்னாரு. ஏன்டா எவனோ எப்போ திண்ணையில படுத்துட்டு சொல்லி வச்சது அப்படியே பிடிச்சி அலையறீங்க வெங்காயங்களா? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்க. ஆஹா, நம்ம அருவாளை சும்மா காத்துக்குன்னு தான் வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. அரசியலை அப்சர்வ் பண்றீங்களா? இல்ல, எனக்கு அரசியல் எதுக்கு? நான் நடிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், பணம் வருது. அப்படி இல்லையா கம்முன்னு இருப்பேன், வீட்டுல தூங்கிடுவேன். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம என்னையும் துருவு பிடிக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். தியாகராஜன் சேரும் போது நான் சொன்ன வார்த்தை, என்னை துருப்பிடிக்க வச்ச மாதிரி கரத்தை தியாகராஜனையும் துருப்பிடிக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன் பிஜேபி மேடையில். நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. தமிழ்நாட்டு அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டு அரசியல் ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக தான். He is doing well. மாமா
மாமா இது ஒன்று சொன்னால் குடும்ப அரசியல்னு சொல்கிறாங்க. நான் சொல்ற குடும்ப அரசியலுக்கு ஒன்று, வாழை மரம் பாருங்க, வாழை மரத்தை நீங்கள் ஒரு வாட்டி வச்சுட்டீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு கண்ணு வந்துடும். நம்ம வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த வாழை மரம் வச்சா அடுத்தது அந்த வாழை மரம் தான் வரும். இல்ல அரசு வாழையா வரணும்னு அரசியல் ஒன்றும் அவசியம் இல்லையா? அவசியமே இல்லை. எதுவுமே வாழையடி வாழையா வரக்கூடாதுன்னு அவசியம் இருக்கா? அது சொல்லுங்க. நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா. வாரிசு அரசியல்ன்றது இந்த ஊரில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் அத்தனை பேருடைய பிள்ளைங்களும் வந்து இருக்காங்க. இப்ப யாரையும் அதிகமா விமர்சிக்காம ஒரு எல்லாருக்கும் ஒரு நட்பு சக்தியா இருந்துட்டு கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, தேவையில்லாத கை ரெண்டு காலு போனாலும் போச்சுன்னா காலு கெட்ட பையன் சார் அவன். பிஜேபியில நீங்க இல்ல, திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, தெரியல. கூப்பிட்டா போவீங்களா? போகலாம், கூப்பிட்டா போக வேண்டியது, யாரையுமே மதிச்சு போக வேண்டியது. டெஃபினட்டா போகலாம், ஒன்றும் தப்பு. நான் இருந்த இடம் தானே, நான் பிறந்த இடம் வளர்ந்த இடம் மாதிரி. கட்சி மாறிட்டேன்ல, இருக்கிற கட்சியிலயாவது நிரந்தரமா இருக்கணுமே, அதான். ஏய், அரசியல்வாதி புத்திய காமிச்சிட்டேல. இல்ல ஒரு சின்ன மனஸ்தாபம்லாம் இடையில வந்து மனஸ்தாபம் எப்பவுமே வரும் ஃபெலிக்ஸ். உங்களை கூட நான் முதல்ல இருந்தே கூப்பிடவே இல்லை. இப்ப நானே போன் பண்ணி உங்களை கூப்பிட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிஜேபியில இல்லன்ற தகவலே பல பேருக்கு தெரியாது. தெரியாதுங்க, அதுக்கு மற்றவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்றதுக்காக நான் இல்லை. என்ன சொல்லற? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. இல்ல அந்த விஜய்க்கும் இன்னைக்கு மேடையில பேசுறாருல மிஸ்டர் முக ஸ்டாலின் பேசுறாருல, அந்த விஜய்க்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க. முக ஸ்டாலினை நீங்க மறைச்சு பேசினா தான், எதிர்த்து பேசுற மாதிரி இருந்தால் தான் ஏதாவது பேசுறதுக்கு முடியும். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. அதாவது நாய இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்துன்னு சொல்றா என்ன? இல்லைன்னா வேற என்னத்தை பேச முடியும்? திருமாவளவனை பத்தி பேச முடியுமா அவரால்? சொல்லுங்க. திருமாவளவனை பத்தி பேசுனா இந்த எஸ்சி சைடில், அந்த அதர் காஸ்ட் சைடில் அவங்க டெஃபினட்டா பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு தெரியும். எந்த பொம்பனும் பிறந்து வரவில்லை திருமாவளவனை விளைவிக்கிறவனுக்கு. சும்மா காசு மனத்துக்கு போய் பல்லை இருக்கிறவன் கிடையாது. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? எதுக்கு அதை போய் பேசிட்டு ஒன்றும் தெரியாது. இல்ல அண்ணன் தொல் திருமாவளவன் அது சொல்றாரு சார். அண்ணன் தொல் திருமாவளவன் தான் மகாத்மா காந்தியும் சொல்ற மாதிரி. வலையை விற்கிறா வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி. சட்டமன்றத்திலே இப்ப இல்லை, அவங்க எதிர்க்க இருக்கும் போது ஜெயலலிதா அம்மா வந்து கருணாநிதியும் சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய கூச்சல். திரு கருணாநிதி அப்போது மத்திய அரசு அதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் பேரை சொல்லக்கூடாது, தலையில் அடிச்ச மாதிரி இருந்து அவங்க வந்து நான் பேரை தான் சொல்லுவேன்னு சொல்லி கலைஞர் வந்து பட்டம் எங்க அப்பா கொடுத்தது அவருக்கு, கலைஞர். ஆனா அதுதான் ஃபேமஸ் ஆச்சு தலைவருக்கு. அதுக்காக சொல், நான் தான் பெரியவன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான். விஜய்க்கும் சொல்றாங்களே சார் வெற்றி தலைவர் தளபதினு சொல்றாங்க. வெற்றி வரணும் எப்பயுமே. இப்போ வெற்றி தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல, வெற்றி வந்துருச்சுன்னா அவர் ஒரு படத்தை வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடங்கடா, இனிமே வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. எல்லா படமும் நல்ல வெற்றியா போகுது, நல்ல கலெக்ஷன் ஆகுது, அதனால வெற்றி. எல்லாம் விட்டுட்டு வராரு சார் அவர் அரசியலுக்கு.
200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராருல்ல. அவரே சொல்றாரு, நடிப்பின் திரைத்துறையின் உச்சத்துல இருக்கிறேன், அது தூக்கி எறிஞ்சிட்டு வரேங்கிறார். இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரு ஏமாத்துறியே, அதுக்கு தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. ஆனா எப்படி சார் அரசியல் பேசாமையே ஒரு அரசியல் பேசுறீங்க? தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.